கிரெடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ 2025. இடம் கலையரங்கம் திருச்சி. ஆகஸ்ட் 22, 23, 24. புதிய வீடு புதிய நம்பிக்கை. அனுமதி இலவசம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது 13 ராணுவ வீரர்கள் உட்பட 50 பேருக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது கொல்லப்பட்ட 13 ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு பாகிஸ்தானின் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 14 குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார். குறிப்பாக பொலாரி விமானப்படை தளத்தின் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் படைத்தலைவர் உஸ்மான் யூசுப் கொல்லப்பட்டதை அடுத்து அவருக்கு தம்கா-இ-பசலத் விருது வழங்கப்பட்டது. உஸ்மான் யூசுப்புக்கு மட்டுமல்லாமல் ஹவல்தார் முகமது நபீத், நாயக் வக்கார் காலித் மற்றும் லான்ஸ் நாயக் திலாவர் கான் உள்ளிட்டவர்களுக்கு தம்கா-இ-பசலத் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாயக் அப்துல் ரஹ்மான், லான்ஸ் நாயக் இக்ரமுல்லா மற்றும் சிப்பாய் அடில் அக்பர் ஆகியோருக்கும் தம்கா-இ-சூரத் விருது வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த ஆனுவல் அவார்ட் விழாவில் ஆபரேஷன் சிந்தூரின் போது நூர்கான் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் காயமடைந்ததாக தெரியவந்துள்ளது. அதேபோல பாகிஸ்தான் ஊடகமான சாமா டிவியில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது சுமார் 150க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகி நீக்கப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பதில் தாக்குதல் கொடுக்கும் வகையில் பன்யானுன் மர்சூஸ் நடவடிக்கையின் போது வீர மரணமடைந்த வீரர்களுக்கு கேலண்டரி விருது வழங்கப்பட்ட நிலையில் 155 ராணுவ வீரர்களின் பெயர்களுக்கு முன்பாக போரில் கொல்லப்பட்டதை குறிக்கும் ஷாஹித் சேர்க்கப்பட்டிருந்தது.